தீபம், பிரகாசிக்க தீபம், அணையாத தீபம், நட்சத்திர தீபம், ஜெய தீபம். பிரகாசிக்க தீபம், அணையாத தீபம், பிரகாசிக்கும் தீபம், நட்சத்திர தீபம், ஜெய தீபம். அணையான தீபம், பிரகாசிக்க தீபம், அணையாத தீபம், நட்சத்திர தீபம், ஜெய தீபம். மெய்யான தீபம், பிரகாசிக்கும் தீபம், அணையாத தீபம், நட்சத்திர தீபம், ஜெய தீபம். பிரகாசிக்கும் தீபம், அணையாத தீபம், தீபம், பிரகாசிக்கும் தீபம், ஜெய தீபம். அணையான தீபம், ஜெய தீபம். தீபம், பிரகாசிக்கும் தீபம், அணையாத தீபம், நட்சத்திர தீபம், ஜெய தீபம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருப்பவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திடு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறேன். எபேசியர் 5:14. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாலும் பகலின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உண்டானவர்கள் அல்லவே. பிற்காலத்தில் நீங்கள் அந்த காலத்திலுமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. எழும்பி பிரகாசிக்கும் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லூக்கா 2:14. ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். சங்கீதம் 18:28. உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. எழும்பி பிரகாசி உன்னோடு வந்தது, கர்த்தரோட மகிமை
பிரகாசி உங்களி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மனிதர்களின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. ஆதலால் தூங்குகிற நீர் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தீரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலில் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பவரின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. பிரகாசிக்கும் தீபம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரி, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. அணையாத தீபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. நட்சத்திர தீபம். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களே அல்லவே. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தீர், அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு முக்கிய வெளிச்சமும் இனி தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு முக்கிய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:19-20. பிரகாசிக்கும் தீபம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி
மூடி வைப்பார்கள். மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் அளிக்கும். மத்தேயு 5:14-15. அணையாத தீபம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. நட்சத்திர தீபம். சுற்றிருக்க பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:16. ஜெயதீபம். நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:21. பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிழ்மையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:19-20. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:14-15. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மத்தேயு 5:3-4. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களெல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:16. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலேயே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின் விசேஷம் 3:21. இனி உன் சூரியன் பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:19-20. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாய் இருக்கும். மத்தேயு 5:14-15. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட பாத்திரத்தில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. மத்தேயு 15. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
5:14-15. அணையா தீபம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் கொண்டு போனார்கள். மத்தேயு 5:25-3. சுற்றிருக்கும் பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணையாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர் எல்லாரும் குணமாகப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:14. நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனை எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 23:21. உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் என் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:19-20. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டியின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:14-15. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. சுற்றுப்பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:16. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலேயே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலேயே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின் விசேஷம் 3:21. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டியின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 25:14. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளை கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மத்தேயு 25:14. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லோ. மத்தேயு 5. எபேலியர் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எபேலியர் 6:1. ஒளியாக வந்தே 12:46. வாரத்தில்
அவர் தீபம் என் தலையில் பிரகாசித்தது. யோவான் 29:3. என் தலையில் மேல் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வெளிச்சத்து பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் குடியிருப்பவன் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. ஆனால் தூங்குகிற நீர் வெளிச்சி மரித்தோரை விட்டு இருந்தார், அப்பொழுது கிறிஸ்துவே பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 5:14. என் சித்தர்களுக்கு முன்பாக நீ உன் பந்தயத்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளாம் இருக்கிறீர்கள். நாம் இருவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5:5. முற்காலத்தில் நீங்கள் அந்தகமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. தேங்க்யூ. சூரிய பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிவடையும். ஏசாயா 60:19-20. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:14-15. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனால் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:14. ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்கார அருளை செய்வேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:21. ஞான தீபம், பிரகாசிக்கும் தீபம், நட்சத்திர தீபம், அணையா தீபம், நட்சத்திர தீபம், ஜெய தீபம்.